தொடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியும் கூட நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டோடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து காத்து வழி நடத்தும் எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உம்மை போல எங்களை நேசிப்பவர் யாரும் இல்லை. உம்மை போல எங்கள் மீது அன்பு கொடுப்பவர் யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் நன்மையாக செய்பவர், ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். எனவே தான் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட பலவிதமான ஏக்கத்தோடு குழப்பத்தோடு ஆண்டவரே அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாமே கர்த்தாவே போஷிக்கும்படியாய், எங்கள் ஆன்மீக பசியை தீர்க்கும்படியாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான கிருபைகளை தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? யார்? தீர்க்கதரிசிகள் சொல்லலை, அப்போஸ்தலர்கள் சொல்லலை, அல்லது இந்த நற்செய்தியை எழுதின மத்தேயு சொல்லலை. இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் மலர்ந்த ஒரு வார்த்தை தான் இது. அவர் என்ன சொல்கிறாரு? தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதன் அடிப்படையில் இதை சொல்கிறார்? நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நியாயாதிபதியை பற்றி சொல்கின்றார். அந்த நியாயாதிபதியை குறித்து பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தோம்னா, 2வது வசனம் 3, 4, 5 பார்த்தோம்னா அவன் எப்படிப்பட்டவனா? 2வது வசனம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா? அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். மிக மோசமான ஒரு பேர் நியாயாதிபதி. ஆனால் அவனத்துல ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவங்கிட்ட ஒரு விதவை போகிறா. அந்த விதவை அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவளுக்கு எதிராக யாரோ ஒருத்தர் இருக்கின்றார், எதிராளி ஒருவர் இருக்கின்றார். அந்த எதிராளி என்ன செய்கின்றார்? அநியாயமாக இந்த விதவையை பழிவாங்கும் பொருட்டோ அல்லது அவளுடைய சொத்துக்களை பறித்து கொண்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியம் அவள் மீது வழக்காடி கொண்டு இருக்கின்றான். எப்பொழுதும் அவளோடு போராடி கொண்டிருக்கிறான். ஏன்னா விதவை என்பதால் அவளுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை, அவளுக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை. எனவே இவன் என்ன செய்கின்றான்? அவளை அநியாயமாக துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றான். அநியாயமாக அவள் சமாதானத்தை கெடுக்கும்படியான பல காரியங்களை, இடைஞ்சல்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஆகவே அவள் என்ன செய்கின்றாள்? போய் இந்த நியாயாதிபதியிட்ட இப்போ சொல்கிறாரு, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஒருவேளை இவளுடைய சொத்தை அவன் அபகரித்து கொண்டு இருக்கலாம், அல்லது இவளுடைய சொற்க வேண்டிய இடத்துல அவன் இருந்து கொண்டு வீட்டை காலி பண்ண மாட்டேன், இது எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அப்படி சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆக பல காரியங்கள் இருக்கின்றன. ஆக அவள் என்ன செய்கிறா? நேராக நியாயாதிபதிகிட்ட போகிறா. எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அதை என்ன செய்யணும்? நீங்கள் தான் எனக்கு சரி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். யார்கிட்ட போய் கேட்குறா? ஒரு அநியாயக்காரன். மனிதனுக்கு தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனுக்கு அவன் என்ன செய்கிறதில்ல மதியாதவனும் அவங்ககிட்ட போய் இவன் நியாயம் கேட்க போகிறான். அப்போது
ஒரு நாள் போயிருக்க மாட்டா, 2 நாள் போயிருக்க மாட்டா, 1 வாரமோ 2 வாரமோ அடிக்கடி போய் 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 அவனிடம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறாள். இப்படி அவன் எனக்கு கஷ்டம் கொடுக்குறான், இந்த மாதிரி அவன் எனக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் தான் நியாயம் செய்யணும், நீங்கள் தான் இந்த வழக்கை தீர்த்து வைக்கணும், இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஒரு முடிவு செய்யணும் என்று போய் அவனை கேட்டுக்கொண்டே இருந்தாளாம். அப்பொழுதுதான் அவன் சொல்கிறான், 5வது வசனம், லூக்கா 18:5, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். சும்மா சும்மா வந்து இப்படி கேட்டுகிட்டே இருக்கா. இப்போ இவளை விட்டுட்டு இருந்தால் அவள் காரியம் நடக்கிற வரல நம்மளை சும்மா நிம்மதியாக இருக்க விட மாட்டா போல. அதனால் என்ன செய்யணும், அவளுக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருவோம். அடிக்கடி வந்து அலட்டி கொண்டு இருக்கிறாள், இனி நம்ம வந்து அலட்டாத படிக்கு அவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இதை யார் சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இந்த உவமையை கொடுத்து விட்டு அதற்கு தான் பதிலாக சொல்கிறார் அவர். அநீதியுள்ள நியாயாதிபதி, 6வது வசனம், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவன் என்ன சொன்னான்? இவள் அடிக்கடி என்னை வந்து அலட்டாத படிக்கு இவளுக்கு நான் என்ன செய்யணும், நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அநீதி உள்ளவனே, தேவனுக்கு பயப்படாதவனே, இப்படி ஒருத்தி அடிக்கடி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காளே, அவளுக்கு எதையாவது செய்து முடிப்போம் என்று அவன் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடவர்களாகிய தம்மால் தெரிந்து கொண்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த கேள்வி நமக்குள்ளே வந்துகிட்டே தானே இருக்குது. எவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், எத்தனை நாள் இதற்காக உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், யார் யாருக்கெல்லாமோ ஜெபம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் பல நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் என் விஷயத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளை விஷயத்தில், என் கணவன் விஷயத்தில், என்னுடைய தொழில் விஷயத்தில், என்னுடைய ஊழியத்தில் நடக்கலையே, எவ்வளோ நாளைக்கு நான் ஜெபிப்பது என்று சொல்லி மன சோர்வுக்குள்ளாகி போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். என் ஜெபத்துக்கு பதில் வரல, எவ்வளோலாம் ஜெபம் பண்ணுறேன், அவங்களாம் எதுவுமே ஜெபம் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, ஆனால் அவங்களுக்கெல்லாம் காரியம் நடந்துகிட்டே போகுது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, எனவே நாம் என்ன செய்து விடுகிறோம்? நாம் ஜெபிப்பதை நாம் நிறுத்தி விடுகின்றோம், பின்மாற்றம் உடையவர்களாக மாறி விடுகின்றோம், அவிசுவாசத்துக்கு நேராக போய் விடுகின்றோம். எனவே தான் நமக்கு ஆண்டவர் இந்த புத்திமதியை எடுத்து சொல்ல விரும்புகிறார். இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அந்த விதவைக்கு நியாயம் செய்ய அறிந்திருக்கும் பொழுது தேவன் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, அப்போ வேதம் என்ன சொல்கின்றது? 145வது சங்கீதம் 18வது வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம தான் அதை புரிந்து கொள்வதில்லை. அவருடைய பிரசன்னம் நமக்கு மத்தியில் இருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் தான் உணரவில்லை. ஜெபம்னா என்னவோ கண்ணு மூடிட்டு என்னத்தையோ சொல்லிக்கிட்டே இருக்கும், அது ஏதோ காற்றுல பறக்கிற பலூனை போல் அது போயிட்டே இருக்குது, அப்படி தான் நினைக்கிறோமே தவிர கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். சங்கீதம் 65:2 சொல்வது போல ஜெபத்தை கேட்பவராக இருக்கிறார். அது கேட்பவர் மட்டுமல்ல, அதற்கு பதில் தர வல்லமை உடையவராகவும் இருக்கிறார். இதை மறந்து போயிடுறோம். ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம், சொல்கிறோம், 1 மாதமாக ஜெபிக்கிறோம், 2 மாதமாக ஜெபிக்கிறோம், 5 மாதங்களாக ஜெபிக்கிறோம், 1 வருடம் 2 வருடம், சிலர்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக என்று வருடக்கணக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். வருடக்கணக்காய் யார் யாருக்கெல்லாமோ திருமணம், அவரோட வயசில் எவ்வளோ சின்னவங்களுக்குன்னு திருமணம் ஆயிடுச்சு, படிக்காத அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு வசதியும் இல்லை அந்த பிள்ளைக்கு. ஆனால் என் பிள்ளைக்கு எல்லாம் இருந்து இன்னும் திருமணம் நடக்கலையே. எத்தனையோ அட்டகாசம் அக்கறமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தொழிலில் நல்லா சிறந்து போயிட்டே இருக்காங்க. நான் உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லையே. எவ்வளவோ காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஜெபத்திற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. ஆகவே
ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத. ஏனென்றால் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அது மட்டுமல்ல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்கன்னா அது உங்களால் வந்ததல்ல, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:5 சொல்வது போல, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் அது உங்களால் வந்தது அல்ல, அது தேவனுடைய ஈவு. உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஏன் சில ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரலைன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒன்றை நினச்சிக்கங்க, நாம் பண்ணுற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. நாம் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டுமென்றால், மாதத்திற்கு ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணிக்கிறோம் வங்கியில். அப்போ ஒவ்வொரு மாதமும் உடனே அதுக்கு நமக்கு ரிட்டர்ன் வராது. அந்த ஒவ்வொரு மாதமும் 1000 போட்டுகிட்டே வந்தோம்னா 12வது மாதம் நமக்கு 12,000 ரூபாய் சேருது. அப்போது அதற்கு ஏற்ற வட்டியும் சேர்த்து நமக்கு நன்மை கிடைக்கிறது. ஒவ்வொரு மாதமும் உடனே கிடைக்காது. அதே நீங்கள் 5 வருடங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பெரிய தொகை நமக்கு கிடைக்கும். ஆக உடனடியாக கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை விட இப்படி கால தாமதமாக வருகின்ற ஆசீர்வாதம் மிக மிக பெரியதாக இருக்கும். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். பெனினாள் என்று இருந்தால், அன்னாள் என்று இருந்தால். பெனினாளுக்கு குழந்தைங்கள்லாம் இருந்தது, எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றிலாம் ஒரு வார்த்தை கூட பைபிளில் வரல. ஆனால் இந்த அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் எவ்வளவு நாள் தள்ளி போனது பாருங்கள். அவள் செய்த காரியம், போய் கர்த்தரிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கையின் அடையாளமாகத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே அவளுக்கு கொடுக்கப்பட்டது. உடனே குழந்தை பிறந்ததுன்னா அதை எப்படி வளர்த்துருப்பாங்களோ எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே காலதாமதமான காரணத்தினால் அவள் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆகவே அவன் ஒரு தீர்க்கதரிசியை பெற்று எடுக்கும்படியான பெரிய கிருபையை ஆண்டவர் அவருக்கு தந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறது என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள். ஜெபிப்பதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். டெபாசிட் பண்ணும்போது அந்த 1000 ரூபாய்க்கு நமக்கு ஒன்று இந்த மாதம் வரலையே, அடுத்த மாதம் வரலையே நிறுத்தி விட்டால் நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான். அதற்காக குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டும். எவ்வளவுக்கு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பணம் மொத்தமாக உங்கள் கைக்கு வரும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே போல தான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது பண்ண ஒவ்வொரு நாளும் அதை ஏறெடுக்கும் பொழுது அது அவருடைய அக்கௌண்ட்டில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அது நீங்கள் செய்கிற முதலீடு என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது முதலீடு. எவ்வளோக்கு அதிகமாக முதலீடு போடுறீங்களோ அது ஒரு பெரிய தொகையாக மாறும், பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை சில காலம் சில காரியங்களுக்கு காக்க வைக்கின்றார். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கஷ்டப்படணும், வேதனைப்படணும், துன்பப்படணும், கவலைப்படணும், அதனால் நான் தரமாட்டேன், இப்போ தரமாட்டேன்லாம் சொல்லலை அவர். எவ்வளவுக்கு காத்திருக்கின்றோமோ அவ்வளவுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆக சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு கர்த்தர் பல காரியங்களை சொல்லுகின்றார். இப்போ வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதை பார்த்தோம்னா நிச்சயமாக நமக்குள் ஒரு விசுவாசம் எழும்பும். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். எலியா 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறாரு, இதோ ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன், என்னுடைய வார்த்தை அன்றி என்ன செய்யாது, இந்த வருஷம் மழையும் பனியும் பெய்யாது இருக்கும்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார்.
சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அப்போ பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. உடனே அவங்களுக்கு இவங்க மேலே கோவம், எப்படியாவது இந்த மனுஷனை பிடிச்சி கொன்னுறணும், அப்போ இந்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட வேண்டும் என்று அவள் பல முயற்சிகளை எடுக்கிறாள். ஆனால் ஒன்றும் அங்கே செல்லுபடி ஆகலை. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக அங்கே இருந்தார். அதற்கு பிறகு கர்த்தர் சொல்கிறார் மறுபடியும். அப்போ சொல்லிவிட்டு உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், எலியாவை நீ கேரி தாற்றண்டிக்கு போயிடுங்க. உடனே அங்கே போகிறார். அங்கே போனால் கொஞ்ச நாள் அங்கே அந்த கேரி தாற்று தண்ணீரை குடிக்கிறாரு. காகமானது அவருக்கு வேண்டிய அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. மழையே இல்லாதனால கேரி தாரம் வற்றி போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை. பாருங்கள், எல்லாமே நெகட்டிவாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவளே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் மாவு இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் செத்து போகிறதுக்காக தான் விறக பறிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்குறீங்களேன்னு சொல்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள ஒருவரிடம் கர்த்தர் அவங்களே அனுப்புகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பஞ்சமான நிலைமையாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டப்பட்ட நிலைமையாக இருக்கட்டும், ஒன்றுமே ஹோப்லெஸ் என்று சொல்லுவார்களே, நம்பிக்கையற்ற நிலைமையில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக. இங்கே எலியாவை அப்படி தான் அந்த சாரிபாத் விதவைக்கிட்ட அனுப்பினார். அங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவள் முதல்ல சொட்டு அந்த ஒரு அப்பத்தை கொண்டு வந்து முதல்ல கொடுக்குறா. அதனால் என்ன ஆகுது, அந்த பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் அந்த பானையில் உள்ள செலவழியில் அந்த வைத்திருக்கின்ற எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை. அவளும் அவள் வீட்டாரும் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதற்கு பிறகு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, போதும்ப்பா நீங்கள் இருந்து அது போதும், இப்போ திரும்ப எங்கே போ, அங்கே ஆகாபுக்கிட்ட போய் நீ அவனை பாரு என்று. அங்கே போகும் பொழுது தான் அங்கே அவர் ஒரு சவால் விடுகின்றார். கர்த்தரே தேவன் என்று அவர் சவால் விடுகின்றார். அப்பொழுது அந்த ஆகாப் என்ன சொல்கிறான், ஏன்னா அந்த இஸ்ரவேல் மக்களும் கொஞ்ச நாள் தீர்க்கதரிசிகள் இல்லை என்ற நிலைமை வரும்பொழுது அவர்களுடைய உள்ளம் என்ன பண்ணுது, அலசடிப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தரே தெய்வமா, பாகால் தெய்வமா, இங்கேவன் இருக்கிறான், கர்த்தரே தேவன்னா நம்மளை கொன்று போட்டு விடுவான். அதனால் சூழ்நிலையை பார்த்து அவர்கள் விசுவாசத்தில் அவர்கள் கொஞ்சம் விலகி போகிறவர்களாக இருந்து விட்டார்கள். அதை ஸ்டடி பண்ண வேண்டும் என்பதற்காக எலியா ஒரு சேலஞ்ச் பண்ணுறார். பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு பலிபீடத்தை கட்டி நீங்கள் முதல்ல உங்கள் பாகாலுக்கு பலியிடுங்க. ஆனால் அந்த சந்தாக வெட்டி அந்த பலிபீடத்தில் அந்த காளையை வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, தீ வைக்கக்கூடாது. உங்கள் பாகாலை கூப்பிடுங்க, அவன் அக்னியாக வந்து அதை சுட்டெரிச்சா பாகால் தெய்வம்னு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பிறகு நான் கூப்பிட்றேன், ஏன் கர்த்தரை கூப்பிட்றேன், அப்போ வந்ததுன்னா அப்போ கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சவாலான ஒரு இதை கொடுத்து விட்டு அப்படியே செய்கிறார்கள். அதுதான் இந்த 18வது அதிகாரம். அதில் நம்ம பார்க்கின்றோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் அவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. எவ்வளோ அந்த பாகாலை கூப்பிட்டு அத்தனை ஏறக்குறைய 800 பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆக 830 பேர். ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதற்கு பிறகு எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு எல்லா காரியத்தையும் செய்து விறகுகளை அடுக்கி அந்த காளையை துண்டித்து அதன் மீது வைத்து அவன் சொல்கிற ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா, அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே 18ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. உடனே ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, கர்த்தரே தேவன்றாங்க. அப்போ எலியா சொல்கிறான், போய் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் வெட்டி போடுங்க, அவங்க தான் வழி விலகி போக வைக்கிறாங்க, அவங்கள ஒழிச்சிட்டாக்க மக்கள் வழி விலகி போவது குறைந்து விடும் என்று சொன்னா அவனை எல்லாம் வெட்டி போட்டாங்க. அப்போது எலியா ஆகாபை பார்த்து சொல்கிறாரு, அதே அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம், பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம்,
போஜன பானம் பண்ணும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். 3 வருஷமாக அங்கே மழை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நீ சீக்கிரம் போ, பெருமழையின் இரைச்சல் கேட்குது, நீ போய் சீக்கிரம் போய் போஜன பானம் பண்ணும் என்று சொல்லிவிட்டு 42வது வசனம், ஆஹா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து 43 தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இங்கே தான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் சொன்னதெல்லாம் உடனே எலியாவின் வார்த்தைப்படியே நடந்தது. இப்போ அவன் சொல்லிட்டு ஆகாபுக்கிட்ட பெருமழையின் இரைச்சல் கேட்குறது அங்கே ஒன்றுமே இல்லை. 3 வருஷமாக மழை இல்லை, பனியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, நீ போ சீக்கிரமாக போய் போஜன பானம் பண்ணுன்ட்டு இப்போ முழங்கால போட்டு அவர் அப்படி ஜெபிக்கிறாரு. ஜெபித்து விட்டு தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி சொல்கிறாரு, நீ போய் பார். அவன் போய் பார்த்துட்டு சொல்கிறான், மேகம் ஒன்றுமே இல்லைன்றான். திரும்ப அவர் தன்னுடைய ஜெபத்தை கைவிடாமல் மறுபடியுமாக போய் பார் என்கின்றார். அப்பொழுதும் அவன் போய் பார்த்து விட்டு திரும்பமாக சொல்ல ஒன்றும் இல்லை என்கிறான். இப்படி எத்தனை தடவை? 7 தரம். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். அப்படியே அவன் போனான். 7ஆவது தரம் பார்க்கும்போது தான் ஒரு கையளவு மேகம் வந்தது. உடனே அவன் சொல்கிறாரு, இப்போது நீ ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியமுள்ள அந்த எலியா ஆகாபிட்ட சொல்லிட்டு பார்க்குறான், மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிவிட்டு உடனே ஊழியக்காரனை பார்த்து, நீ போய் பாரு மேகம் இருக்குதான்னு பாருன்னா, அவன் போய் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே, சாதாரணமாக தான் இருக்குது என்றான். 2வது தரம் போய் பாரு, இல்லை. 3வது தரம் பாரு, 4வது தரம், இப்படி 7 தரம் பிரியமானவர்களே. ஆனால் அது வரையிலும் இங்கே வசனம் என்ன சொல்கின்றது, அவர் தன் பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்து கொண்டிருந்தார். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு இது ஒரு உதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் சொன்ன வார்த்தையின்படியே 3 வருஷம் அங்கே மழை பெய்யல. என்னுடைய வார்த்தையினால் அன்றி மழை மறுபடியும் பெய்யாது என்று சொன்னார். கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்டினார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இப்பொழுது சொல்கிறாரு மழை கேட்குதுன்னு. ஆனால் அதற்கான கொஞ்சம் கூட ஒரு அடையாளமும் இல்லை, வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனாலும் சோர்ந்து போகாமல் அவர் தொடர்ந்து ஜெபித்தார். நடந்த காரியம் என்ன? பெரும் மழை பெய்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இப்படி தான், நம்ம அப்படி செய்தோம் இப்படி செய்தோம், ஆண்டவருக்காக நான் உபவாசம் பண்ணேன், ஆண்டவருக்காக இந்த ஊழியம் பார்த்தேன் அந்த ஊழியம் பார்த்தேன், ஆனாலும் இந்த வேண்டுதல் கேட்கப்படவில்லையே, ஏன் என்று தெரியவில்லையே. இப்படி சோர்வுக்குற்றவர்கள் எத்தனையோ பேர். சில ஊழியக்காரர்கள் சொல்வதை கேட்டிருக்க, வருஷக்கணக்காக இந்த இடத்துல நான் ஊழியம் பார்க்குறேன், ஒரு ஆத்மா கூட இன்னும் எனக்கு கிடைக்கல, ஒரு ஆத்மா கூட கிடைக்கல. சோர்ந்து போய்விடுகிறார்கள். அல்ல, தொடர்ந்து கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்திலே நிலையாக நின்று நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ அது கிடைக்கின்ற வரையிலும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அவளுக்கு நியாயம் செய்ய நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? சிலர் சொல்லுவாங்க, இந்த வழக்கு இந்த கேஸு தேவையில்லாமல் என் மேலே போட்டிருக்காங்க, எத்தனையோ எல்லா ப்ரூஃபும் என் கையில் இருக்குது, அப்படி இருந்தும் என்ன செய்ய முடியவில்லை, அந்த கேஸில் நான் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. எதிராளி என்ன பண்ணுகின்றான்? தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை இழுத்து கொண்டே இருக்கின்றான். என்னால் அதை விற்கவும் முடியவில்லை, வாங்கவும் முடியவில்லை, வாடகைக்கு விட முடியவில்லை, இப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். வீணான வழக்குகளில் சிக்கொண்டு இருக்கின்றார்களே, அவர்களை திடப்படுத்தும்படியாக தேவன் இந்த வார்த்தையை கூறுகின்றார். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்யும்போது நான் உனக்கு செய்ய மாட்டேனா? ஏற்ற காலம் வரும் பொழுது நான் உனக்கு நன்மை செய்வேன், அதற்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன்.
ஒன்றே ஒன்று, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எந்த காரியமாக இருந்தால், எதற்காக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, குழந்தை பேர் இல்லையே, கவலைப்படாதீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் பர்திமேயு என்ற குருடனை குறித்து பார்க்கின்றோம். அவர் என்ன செய்கின்றார்? 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில், அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றான். அப்போ இயேசு வருகிறான்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கின்றான். 48வது வசனம் பாருங்கள். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்றைக்கு கூட நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு சிலரெல்லாம் சொல்கிற காரியத்தில், என்ன ஆலயத்துக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, குடும்ப ஜெபம் சொல்கிறீங்க, எல்லாமோ செய்கிறீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டம்? எதுக்கு இவ்வளோ ஜெபிக்கணும்? எதற்கு இப்படி இவங்களை வீணாக அலட்டி கொள்ளணும்? பாருங்கள், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க என்று சொல்லலாம். இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. அவனை பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். நாம் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு அநேக நெகட்டிவ் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டு தான் இருக்கும். நபர்கள் வந்து கொண்டு தான் இருப்பார்கள். என்ன பிரயோஜனஸ்டே, இவ்வளோ ஜெபம் பண்ணியும் என்ன இப்படி இருக்கே என்று சொல்ல தான் செய்வார்கள். ஆனால் இந்த பர்திமேயு என்ன செய்தால், முன்னிலும் அதிகமாய் சப்தமிட்டு கூப்பிட்டான். தொடர்ந்து ஜெபம் பண்ணினான். சோர்ந்து போகாமல் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டார். நடந்த காரியம் பாருங்கள். அந்த மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 48வது வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். யார்? பேசாமரு, சத்தம் போடாத என்று யார் அதட்டினாங்களோ அவங்கள வச்சே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவனை அழைத்து கொண்டு வர சொல்கிறார். அப்போ அவங்களே தான் பேசாமல் இரு, சத்தம் போடாமல் இருன்னு சொன்னவங்களே தான் இப்போ அவனை அழைத்து கொண்டு இயேசுவிடம் வருகின்றார்கள். அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட மாதான நிலைமையிலும், எந்த ஸ்டேஜிலும் உங்களுக்கு விரோதமாக யார் வர்றாங்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக யார் இருக்கின்றார்களோ அவர்களே உங்கள் பட்சத்தில் வந்து எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கேட்க கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார். அதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நினைக்காதீங்க, என் ஆசீர்வாதத்துக்கு இவன் தடையாக இருக்கிறாங்க, என்னுடைய முன்னேற்றத்துக்கு இவர்கள் தடையாக இருக்கிறார்கள், நான் நன்றாக வருவதற்கு இவர்கள் எல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறார்கள், நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு தெரியுமா? அவங்க தான் அதுக்கு காரணம். இப்படியாக மற்றவர்களையோ சூழ்நிலையோ நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் அந்த பர்திமேயு குருடன் செய்தது போல் தொடர்ந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். யார் உங்களுக்கு எதிராக வந்தார்களோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். யார் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடை என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவர்களே அந்த தடையை நீக்கி ஆசீர்வாதத்திற்கு வழியை உண்டாக்க என் தேவன் வல்லமை உடையவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்கின்ற ஒரு காரியம், சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். அநீதியுள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்ய நினைக்கும்போது, நீதியுள்ள நியாயாதிபதியாக நம்முடைய தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்முடைய உள்ளுணர்வுகளை புரிந்து கொண்டவர், நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றதே, இருதயத்தின் தியானமும் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரிகின்றதே, சூழ்நிலை தெரிகின்றதே, யார் நமக்கு விரோதமாக இருக்கிறார்கள், யார் நமக்கு விரோதமாக போகிறார், எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து அந்த எலியா ஒரு தடவை 2 தடவை 7 தடவை திரும்பி போய் பார் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து ஜெபித்து ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்.
நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேலையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அநேக காரியங்கள் ஏன் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலை? ஏன் நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? ஏன் என்னுடைய குடும்பம் மட்டும் இப்படி தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களே. ஏன் எங்கள் குடும்பத்தில் மாத்திரம் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லையே? வீட்டிற்கு வருவது என்றாலே கசப்பாக இருக்கிறதே. இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. வேலைக்கு ஸ்தலத்திலும் நிம்மதி இல்லை, வீட்டில் வந்தாலும் அமைதி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தயங்கி கொண்டிருக்கின்றார்களே அப்பா. தகப்பனே, அந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என் தேவன் பதில் தர நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் சுவாமி. அங்கும் இங்கும் போய் அலசடிப்படாதபடிக்கு, இவ்வளவு நாட்கள் ஜெபித்தும் எனக்கு இந்த ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சோர்ந்து போய் விடாதபடிக்கு பிள்ளைகளை உற்சாகத்தின் ஆவினால் நீர் அவர்களை தாங்குவீராக. நீ சொன்னீங்கள் அப்பா, நீதியுள்ள நியாயாதிபதி நீர் அல்லவா? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொன்னவர் நீர் அப்படியே செய்ய வல்லவர் ஆண்டவரை. நீர் சொன்னால் செய்பவர், செய்வதை சொல்பவர் ஆண்டவர். ஏற்ற காலம் வரும்பொழுது இதோ இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ, நீண்ட நாட்கள் காத்திருக்கின்றார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு நீர் நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அது கிடைப்பதற்கான தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் உடைத்தெறிகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை அது இந்த பிள்ளைகளுடைய அவிசுவாசமாக இருக்கலாம், அந்த சூழ்நிலையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் முறியடித்து என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் முற்றிலும் சுதந்திரித்து கொள்ள கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. சோர்வுகளை எடுத்து போடும், சோர்வுகளை எடுத்து போடும், அசதிகளை எடுத்து போடும், பின்மாற்றத்தை எடுத்து போடும், அவிசுவாசத்தை எடுத்து போடும். தகப்பனே, உற்சாகத்தின் ஆவியினால் பிள்ளைகளை தாங்குவீராக. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, ஏற்ற வேளையில் என் தேவன் எனக்கு பதில் செய்வார் என்று பிள்ளைகள் தைரியமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே அந்த பிள்ளைகளுடைய ஜெபத்திலே ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு விசுவாசம் இறங்கட்டும் சுவாமி. தகப்பனே, ஒரு உற்சாகம் இருக்கட்டும் சுவாமி. அதன் மூலமாய் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும். ஏற்ற வேளையிலே நீர் செய்வீர் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியால் அவளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்வீராக. அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறார். அவரிடத்தில் நம்மை ஒப்புவிப்போம். அவர் ஏற்ற காலத்திலே சகாய சம்பந்தராய் நமக்கு உதவி செய்வார். God bless you.